குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு பீரியாடிக் டேபிளில் அதோட பண்புகள் என்ன மாதிரி வேறுபடுது, குரூப்பில் எப்படி இருக்கும், பீரியடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் பீரியாடிக் டேபிளில் மொத்தம் 18 குரூப்ஸ் இருக்குன்னு தெரியும், 7 பீரியட்ஸ் இருக்குன்னு தெரியும். குரூப்னா வாட் இஸ் மீன் பை குரூப் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்க்கு பேர் குரூப், ஹரிசாண்டல் லைன்ஸ்க்கு பேர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே பார்த்தோம். இப்போ மொத்தம் 5 பண்புகள் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக அட்டாமிக் ரேடியஸ், அதுக்கடுத்து அயானிக் ரேடியஸ், அதுக்கடுத்து அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டெஃபனேஷன்ஸ் தெரியும். இந்த 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 இதில் நீங்கள் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்லேயே இது எல்லாத்துக்கும் நீங்கள் டெஃபனேஷன்ஸ் படிச்சிருக்கீங்க. அந்த டெஃபனேஷன்ஸை நீங்கள் இப்போ கொஸ்டினாக எழுதி எனக்கு அனுப்பணும், சரிங்களா? ஆன்சர் எழுதி கொஸ்டின் எழுதி அதுக்கு ஒரு ஆன்சரை எனக்கு அனுப்பணும். இப்போ நான் அதை பற்றி வாட் இஸ் மட்டும் இன்றைக்கி சொல்லிடுவோம். அந்த 5க்கும் அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சரிங்களா? அப்புறம் அது குரூப்பில் எப்படி மாறுபடுது, இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா, பீரியடில் எப்படி மாறுபடுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எல்லாத்துக்கும் டெஃபனேஷன்ஸ், சரிங்களா? எல்லாத்துக்கும் டெஃபனேஷன்ஸ் பார்த்துட்டு திரும்ப அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன, கோவலண்ட் ரேடியஸ்னால் என்ன, மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னன்னு மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியூக்ளியஸ்க்கும், சரிங்களா? நியூக்ளியஸ்னால் சென்ட்ரலில் இருக்கும். நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும், ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னதுப்பா, நியூக்ளியஸ். அதாவது நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டானையும் நியூட்ரானையும் என்ன இன்னொரு நேமில் சொல்லுவாங்க, நியூக்ளியான்ஸ் சென்ட்ரலில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் இருக்கும். இந்த ஆர்பிட்டால் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நியூக்ளியஸை சுற்றி உள்ள இந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் என்னது, ஆர்பிட்டால்ஸ், சரிங்களா? வாட் இஸ் மீன் பை ஆர்பிட்டால்? It is a circular path around the nucleus. It is a circular path. சர்க்குலர்னால் ஒரு வட்டப்பாதை. எதை சுற்றி இருக்கக்கூடியது, நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டப்பாதை. என்னது, இதில் வந்துட்டு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ என்ன தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும், சரிங்களா? ஆர்பிட்டால் என்னப்பா ப்ரெசண்ட்டாக இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டயக்ராம் அட்டாமிக் ஆர்பிட்டால் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா, சரிங்களா, எலக்ட்ரான் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நியூக்ளியஸ்க்கும் லாஸ்ட் செல்லில் உள்ள எலக்ட்ரானுக்கும், லாஸ்ட் செல்லுக்கு பேர் தான் வேலன்ஸ் செல் இல்லைனா அவுட்டர் மோஸ்ட் செல்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லித்தியம் அப்படின்றதுக்கு நான் படம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன், சரிங்களா? லித்தியத்துக்கு நீங்கள் படம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இங்கே படம் இருக்குது அட்டாமிக் ரேடியஸ், சரிங்களா? லித்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டாமிக் நம்பர் என்னப்பா வந்துடும், அட்டாமிக் நம்பர் 3, மாஸ் நம்பர் 7, சரிங்களா? அப்போ எத்தனை ப்ரோட்டான் இருக்கும், 3 ப்ரோட்டான்ஸ். அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் ப்ரோட்டான். எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், அதுவும் அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுதான் 3 எலக்ட்ரான்ஸ். ஆனால் மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா, நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்னப்பா சொல்லணும், மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் என்னது 7 மைனஸ் 3 என்னப்பா வந்துடும் 4 அப்படின்றதான் இந்த இடத்துல என்னது, நியூட்ரான். அப்போ இந்த நியூட்ரானையும் அந்த ப்ரோட்டானையும் 3 ப்ரோட்டான்ஸ் 4 நியூட்ரான்ஸ் அதை எங்கே போட்டிருக்கேன் நான், நியூக்ளியஸில். இதுக்கு பேர் தான் என்னப்பா சொல்கிறாங்க, நியூக்ளியான்ஸ், சரிங்களா? நியூக்ளியஸ், இது உள்ள துகள்களுக்கு பேர் நியூக்ளியான்ஸ். இதுக்கடுத்து நீங்கள் என்ன வரைவீங்கப்பா, இந்த எலக்ட்ரான்ஸ் வரைவீங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, லித்தியம் நியூக்ளியஸில் லித்தியம் அணுவில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 3 எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு செல்லில் நீங்கள் மேக்ஸிமம் அக்கார்டிங் டு போர்ஸ் மாடல் படி 2n² படி என்ன பண்ணணும், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு 1 2 அப்படின்னு 2 எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. செகண்ட் செல்லில் மேக்ஸிமம் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். நான் செகண்ட் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரானை உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பெட்வீன் இந்த இருக்குது இதான் நியூக்ளியஸ் அண்ட் த லாஸ்ட் செல். டிஸ்டன்ஸ் பெட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் த லாஸ்ட் செல்லுக்கு பேர் அட்டாமிக் ரேடியஸ். டிஸ்டன்ஸ் பெட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் த லாஸ்ட் செல் கண்டெய்னிங் எலக்ட்ரான், அதுக்குள்ளே அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் ரேடியஸ்லேயே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. கோவலண்ட் ரேடியஸ்னால் என்ன, வாட் இஸ் மீன் பை கோவலண்ட் ரேடியஸ்? கோவலண்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், கோவலண்ட் பாண்ட்னா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரிங்களா? ஈக்குவல் ஷேரிங் ஆஃப்னா நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா நான் ₹1 கொடுக்குறது, சரிங்களா? அப்போ ஒரு பாண்டு உருவாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ நான் ஒரு ₹1 கொடுப்பேன், நீங்கள் ஒரு ₹1 கொடுப்பீங்க. அப்படி உருவாச்சுன்னா அந்த பாண்டுக்கு பேர் என்னது, கோவலண்ட் பாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் கோவலண்ட் பாண்ட் இருக்கும், சரிங்களா? குளோரினில் கோவலண்ட் பாண்ட் இருக்கும், வாட்டரில் கோவலண்ட் பாண்ட் இருக்கும், சரிங்களா? இது வந்துட்டு நான் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும். அதில் நான் கெமிக்கல் பாண்டிங்கில் அயனிக் பண்ண என்ன, கோவலண்ட் பண்ண என்ன, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கோவலண்ட் அப்படின்னு சொன்னால் ஈக்குவலண்ட் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஈக்குவல்
ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் between both the atoms. சரியா, ஒரு பிணைப்பில் ஈடுபடக்கூடிய இரண்டு தனிமங்களும் எலக்ட்ரான்களை சமமாக பங்கீடு செய்து கொள்வதால் உருவாகும் பிணைப்பு சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ ஏதோ ஒரு குளோரினுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் சார். சரிங்களா, குளோரின் அப்படின்றதுக்கு நான் எழுதியிருக்கேன். இல்லை நீங்கள் கார்பன் அப்படின்றதுக்கும் நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ என்னென்னா, இப்போ வந்துட்டு இதோட இட் இஸ் த இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இட் இஸ் த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் between த டூ ஆட்டம்ஸ் இது த்ரோ ஏ கோவலன் பாண்ட். சரிங்களா, அதாவது சகப்பிணைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன பண்ணுறாங்க? கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்ன பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கணும்? இந்த பாண்டு கோவலன்ட் பாண்டாக இருக்கணும். அவ்வளோதான்ப்பா. புக்கில் நல்லா அழகாக டெஃபினேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் ஆஃப் குளோரின் 1.98ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் தானே. சரிங்களா, பை 2 தானே. அப்போ 1.92 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 0.99 வந்துடும். இதே கார்பனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார்பன் அப்படின்னு சொன்னால் இந்த இங்கே எழுதியிருக்கேன் சிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.54 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா கார்பனுடைய கோவலன்ட் ரேடியஸ் என்னப்பா வந்துடும்? 0.77 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது மாதிரி நம்ம ஹைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணலாம், இல்லை வேறு எலமெண்ட்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். இதெல்லாம் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சும்மா இப்போதைக்கு இட் இஸ் த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ், இட் இஸ் த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் between அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம். இல்லைனா இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் between போத் த ஆட்டம்ஸ் த்ரோ ஏ கோவலன்ட் பாண்ட். சரிங்களா, அதாவது சகப்பிணைப்பு மூலம் உருவாக்கப்பட்ட இரண்டு தனிமங்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் பாதி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ். இதுவும் அதே தான், ரெண்டு மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே கோவலன்ட் பாண்டு, இங்கே என்னதுப்பா? மெட்டல். அப்போ 1/2 ஆஃப் த டிஸ்டன்ஸ், 1/2னா என்ன போட்டணும்? 1/2. 1/2 ஆஃப் த டிஸ்டன்ஸ் between two adjacent metal atom in the closely packed metallic crystals. சரிங்களா, மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர்னா காப்பர், பிளாட்டினம்னா பிளாட்டினம், இதெல்லாம் இப்படி நெருங்கி புதைஞ்சு சரிங்க ஒன்று பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மொத்தத்தையும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுப்பா? கிறிஸ்டல் லேட்டிஸ். சரிங்களா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதான் 1/2 ஆஃப் த டிஸ்டன்ஸ், அதனால் 1/2 between the two adjacent மெட்டல் ஆட்டம். பக்கத்தில் உள்ள ரெண்டு மெட்டல் ஆட்டம் எதில் உள்ளது? க்ளோஸ்லி பேக்டு மெட்டாலிக் கிறிஸ்டல் உள்ளது. இதுக்கு பேர் மெட்டாலிக் ரேடியஸ். அதாவது மெட்டாலை யூஸ் பண்ணிங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸ், கோவலன்ட் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கோவலன்ட் ரேடியஸ். சும்மா வெறும் ஆட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ இது மூணுக்கும் நீங்கள் டெஃபினேஷன்ஸ் பார்த்தாச்சு. இது 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்ததான்ப்பா. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அயனிக் ரேடியஸ் நான் அப்புறமேல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அடுத்த கிளாஸில் அது ரொம்ப டீட்டெயிலாக நடத்தணும். அயனிக் ரேடியஸை பற்றி உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. பாலிங்ஸ் மெத்தடில் அயனிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அப்போ டெஃபினேஷன் சொல்லிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் நான் போகிறேன். இப்போ அதுக்கடுத்து அயனிசேஷன் எனர்ஜினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அயனிசேஷன் எனர்ஜினா என்னது? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். எதுலேருந்து? இனி கேசியஸ் ஸ்டேட் ஆட்டம். கேசியஸ் ஸ்டேட் ஆட்டம்னா வாயு நிலையில் உள்ள ஒரு தனிமத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அயனிசேஷன் எனர்ஜினா என்னப்பா சொல்கிறாங்க? இந்த எலக்ட்ரான், சரியா, இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. சரிங்களா, இப்போ என்ன ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required to remove an electron from lost cell electron in a gaseous state atom. திரும்ப கேளுங்க. சரிங்களா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜினா ஒரு கிவன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம கொடுக்கணும். அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்யூர்ட்னா தேவைப்படுகிறது. அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்யூர்ட் டு ரிமூவ் ஆன் எலக்ட்ரான். எதுக்குப்பா? ரிமூவ் ஆன் எலக்ட்ரான் ஃப்ரம் எ கேசியஸ் ஸ்டேட் ஆட்டம். அதாவது வாயு நிலையில் உள்ள ஒரு தனிமத்தின் அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்குவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆற்றலுக்கு பேர் அயனியாக்கும் ஆற்றல். தட் இஸ் அயனிசேஷன் எனர்ஜி. அதுக்கு இன்னொரு பேர் அயனிசேஷன் என்தால்பி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்த பாயிண்ட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. சரிங்களா, இப்போ என்னப்பா பார்த்தோம்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம், அதுக்கு பேர் அயனிசேஷன் எனர்ஜி. இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். சரிங்களா, ஒரு அணுவோட என்னத்தை சேர்த்துடணும்? நம்ம ஒரு எலக்ட்ரானை சேர்த்துடணும். சரிங்களா,
ஒரு ஆட்டம் ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் சரிங்களா, அதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூரின் அப்படின்ற தனிமம் பார்த்தீங்கன்னா 2 7 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 9 ஃபஸ்ட்டு செல்லில் 2 செகண்ட் செல்லில் 7 இருக்கும். இது என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கிட்டு செகண்ட் செல்லில் கம்ப்ளீட் ஆக்க பார்க்கும். அப்போ ஃப்ளூரைட் அயான்ஸாக மாறும், F- மாறும். அப்போ 2 7 என்ன மாறிடும், 2 8 மாறிடும். அப்போ லாஸ்ட் செல்லில் 8 எலக்ட்ரான் இருந்தால் அது ஸ்டேபிள். அதனால இது ஈஸியாக என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிறோம் சரிங்களா. அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் சரிங்களா. இப்படி எலக்ட்ரானை கெயின் பண்ண பின்னாடி எனர்ஜி ரிலீஸ் ஆகும். என்ன ரிலீஸ் ஆகும், எனர்ஜி. இந்த எனர்ஜிக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அங்கே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். இது என்ன பண்ணும், ஒரு ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா இதே தான், எலக்ட்ரான் அஃபினிட்டி மாதிரி தான். ஆனால் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்னது அட்ராக்டியா சேரடு பேர் ஆஃப் எலக்ட்ரான். சேரடு பேர்னால் என்னப்பா, 2 சேரடு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அங்கே ஒரு எலக்ட்ரானை சேர்த்துக்கொள்ளக்கூடிய பண்புக்கு பேர் இது. இங்கே வந்துட்டு எத்தனை எலக்ட்ரானை சேர்த்துக்கொள்ளக்கூடியது, 2 எலக்ட்ரான். அட்ராக்டியா ஒரு ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் அயன் அட்ராக்டியா சேரடு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் சரிங்களா. டுவர்ட்ஸ் இட் செல்ஃப்னா தனக்குத்தானே. இது வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய பண்புக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் வந்துட்டு கோஆர்டினேட் கோலன் பாண்ட் வந்துடும். இதில் பெரும்பாலும் மெட்டலுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கும். லிகாண்ட் வந்துட்டு எலக்ட்ரான் டோனார்ஸாக இருக்கும், மெட்டல்ஸ் வந்துட்டு என்னது எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கும். இது என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானையும் இதுகிட்டருந்து லிகாண்ட்லேருந்து வாங்கிக்கிறோம். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இது மேலே இருக்கும். இதெல்லாம் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி 12th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்குது, அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு டிஃபைன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா ஆட்டம் ஆர் மாலிகுல் ஆர் அயான் அட்ராக்டியா சேரடு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. இப்போ 5க்கும் நம்ம டெஃபினேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, கோவலண்ட் ரேடியஸ் மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் நான் ப்ராப்ளமாக செய்யணும். நான் இப்போதைக்கு டிஃபைன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பயனுறுதிறன்னு சொல்லுவாங்க. Z-S. வாட் இஸ் மீன் பை இஜெட்? இஜெட்னா அட்டாமிக் நம்பர். எந்த தனிமத்தை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த தனிமத்தோட அட்டாமிக் நம்பர் -S. எஸ்ன்னு என்னதுப்பா, ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் இல்லது சீல்டிங் எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரூலே இருக்குது. அதை நான் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸ் சொல்கிறேன், இப்போ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், இஜெட் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு Z-S அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. Z-Z இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கப்பா. எப்படி நீங்கள் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா Z-S தான் ஃபார்முலா. இஜெட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க, இல்லை பழைய புக்கில் என்ன சொல்லுவாங்க இஜெட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இப்போ புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இஜெட் எஃபெக்டிவ் ஈக்குவல் டு Z-S அப்படின்றதான் இதுக்கு ஃபார்முலா. இஜெட்னா அட்டாமிக் நம்பர், எஸ்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். இதை மட்டும் இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் எப்படி அயனிக் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது பாலிங்ஸ் மெத்தட்லையும், இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அது மீன் இஜெட் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இஜெட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் 2ல் இஜெட் எஃபெக்டிவ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.